நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா என் கல்யாணத்துக்கு வெட்டிங் பிளானர்ஸ் கூப்பிட்டிருக்கீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க. வெட்டிங் பிளானர்ஸ், வாவ். கார்த்திக், அவங்க பேர் என்னன்னு சொன்ன? அவங்க பேர் மிஸ் சாந்தினி. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க வந்துட்டாங்க. ஹாய். ஹாய், ஐ அம் மிஸ் சாந்தினி. ஓ, ஐ அம் கார்த்திக். ஹாய். ப்ளீஸ் கம். Thank you. This is my family. Hello. And this is my wife. Hi. Please sit. Yeah. Yes. முதல்ல நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 10-11 வருஷமா கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க செஞ்ச ஒர்க்ஸ் நாங்க பார்க்கலாங்களா? ஷியோர். ஷோபா, இத பாருங்க. டெல்லியில கமிஷனரோட டாட்டரோட மேரேஜ் நான் தான் பிளான் பண்ணேன். அப்புறம் இது நாங்க செஞ்ச ஹால் டெக்கரேஷன். இந்த டெக்கரேஷன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டெக்கரேஷன். இந்த டெக்கரேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைச்சது தெரியுமா? அப்படியா? அப்புறம் அடுத்த பேஜ பாருங்க. இந்த மண்டபம் அதுவும் நல்ல டெக்கரேஷன் தான். இது ட்ரெடிஷனலாவும் இருக்கும், மாடர்னாவும் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சது என்னன்னா, என்கிட்ட என்னோட பர்சனல் ஃபேஷன் டிசைனர் இருக்காங்க. அவங்க வேர்ல்ட் கிளாஸ். லக்ஷ்மி, உண்மையிலேயே நீ ரொம்ப லக்கி. சீரியஸ்லி, அவங்க உங்களோட Dresses அப்புறம் கலர்ஸ் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுவாங்க. நம்ம ரமாவும் இதே தான் செய்றாங்கன்னு நினைக்கிறேன். And one more thing, எங்க கூட 5-star ஹோட்டல் செஃப்பும் இருக்காங்க. நாங்க செய்யற கேட்டரிங்க பார்த்து எத்தனை பேர் பாராட்டி இருக்காங்க தெரியுமா? எல்லா வெரைட்டி சாப்பாடையும் அவங்களே செய்வாங்க. நீங்க 2 நாள்ல எப்படி எல்லாத்தையும் பண்ணுவீங்க? Of course, என்னால ஒரே நாள்ல எல்லா வேலையும் செய்ய முடியும். After all, இதுதானே எங்களோட வேலையே. And you know one thing, I'm a perfectionist. எதுவா இருந்தாலும் சரி எனக்கு அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பேன். இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க கிட்ட 5 கல்யாணத்துக்கான ஆர்டர்ஸ் இருக்கு. ஆனா நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கல. 1-2 ஆர்டர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவேன். கல்யாணத்துக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்க விருப்பப்படி தான் நாங்க செய்வோம். அப்புறம் இன்னொரு விஷயமா சொல்றேன், இதுதான் உங்க கல்யாணத்துல தீமா இருக்க போகுது. எல்லாமே யூனிக்கா இருக்கும். நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை எல்லாருமே லைஃப் லாங் ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. நீங்க இவ்ளோ கம்மி டைம்ல எப்படி எல்லாத்தையும் செய்வீங்க? அர்ச்சனா, உங்களால முடியும். You don't worry. Of course, நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன். எங்களோட வேலையே இதுதானே. அம்மா, அப்பனா சரி. என் தங்கச்சி கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடையும் நீங்க தான் பாத்துக்கணும். Thank you very much. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் என்னோட ஏற்பாடுகள் ரொம்ப பிடிக்கும். சரி, நாம டெக்கரேஷனை பத்தி முதல்ல பேசிக்கலாமே. அத நான் மோரலஸ் பண்ணி முடிச்சிட்டேன். பட் ஐ அம் சாரி டு சே மிஸ்ஸஸ் அர்ச்சனா, இந்த வேலையை எங்களால உங்களை விட நல்லாவே செய்ய முடியும். ஏன்னா this is our job இல்லையா? நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆக வேண்டாம். எந்த விஷயத்திலயும் நிச்சயமா நாங்க காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம். You're right. நாங்களும் அதான் எதிர்பார்க்கறோம். ஆனா நீங்க எதை செஞ்சாலும் சரி, கிஃப்ட்ஸ் இல்லனா டெக்கரேஷன், இது எல்லாத்தையும் என்கிட்ட ஒரு தடவை காமிச்சிடுங்க. அது ஆக்சுவலி மிஸ்ஸஸ் அர்ச்சனா, எங்களுக்கு இந்த அளவுக்கு இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தா சுத்தமா பிடிக்காது. ஒரு விஷயத்த ஒருத்தங்க மட்டும் செஞ்சாங்கன்னா அது கரெக்டா வரும்ங்கிறது என்னோட ஃபீலிங். பட் கண்டிப்பா உங்ககிட்ட சஜஷன்ஸ் கேட்போம், டெஃபினெட்லி. ஆனா ஒருவேளை நீங்க எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா that's not possible, Mrs. Archana. You have to trust us and leave it to us. ஆமா அர்ச்சனா, அதுவும் இல்லாம நம்மகிட்ட டைம் வேற கம்மியா தானே இருக்கு. அவங்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மகிட்ட ஃபைனலா காட்டுவாங்க, அப்ப பாத்துக்கலாம். சரி. ஓகே, உங்களோட பேமெண்ட்? இப்போதைக்கு நீங்க என்கிட்ட அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். அப்பதான் என்னால எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண முடியும். அண்ட் என்னோட சார்ஜஸ் உங்களுக்கு தெரியும் இல்ல? யா ஐ நோ. அர்ச்சனா, செக் எடுத்துக்கோ. இந்தாங்க. Thank you. ஷோபா,
உங்களுக்கு ஒருவேளை என்ன காண்டாக்ட் பண்ணணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. 24 hours நான் அவைலபிளா இருப்பேன். ஷூர். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி. நீங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையும் நல்லபடியா பாத்துக்கணும். நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க நல்லா செய்வோம். சரிங்களா? வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. அடடே, பாத்தீங்களா இவங்க எவ்வளவு கல்யாணத்தை நடத்தி இருக்காங்க. ஆமாங்க அக்கா. ஆனா இந்த வேலையெல்லாம் நாமளே பண்ணிருக்கலாமே. அர்ச்சனா, நீ எதுக்காக இப்ப டென்ஷனா இருக்க? அவங்க சொன்னதே தான் இப்ப நான் உன்கிட்டயும் சொல்றேன். யூ ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹர். அதானே. உனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லைனாலும் என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? ஆமா அர்ச்சனா, கார்த்திக் சொல்றதா சரி. நம்ம அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம பண்ற எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பண்ற மாதிரியே இருக்கணும். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், நம்ம குடும்பம் தான் ஜெயிக்கணும். எஸ். பெரியம்மா, எங்க டான்ஸ் நீங்க பாக்குறீங்களா? என்ன மாப்பிள்ளை நீங்க? மோகன், உட்காருங்க. உட்காருங்க. அர்ச்சனா, என்னாச்சு? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னோட ஆசை என்ன தெரியுமா? நீ எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். நீ வேணா பாரு, கல்யாணத்துல நம்ம டென்ஷனே இல்லாம இருப்போம். நீ எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சிட்டு இருந்தா எனக்கு அதுவே போதும். கல்யாண வீடுனா எப்பவுமே எல்லாம் ரொமான்டிக்கா இருக்கும். ஆனா நீ என்னடானா உம்மன் இருக்கியே. இப்போ உனக்கு எந்த வேலையும் இல்ல. அதனால இந்த கல்யாணத்துல நீ இந்த மாதிரி இருக்க கூடாது. ஹலோ, இங்க என்ன பிளான் போயிட்டு இருக்கு? ஒண்ணும் இல்ல. நீ ஏதாவது பிளான் பண்ணியா? எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன? 2 பேரும் மனசுக்குள்ளேயே என்ன திட்டுறீங்க இல்ல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, நீங்களும் வாங்கக்கா, வந்து டீ குடிங்க. நான் அப்புறமா டீ குடிச்சுக்கிறேன். அப்படியா? பசங்களோட சங்கீத் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியா நடக்கணும். ஆமா, ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. கண்ணா, ஒரு சின்ன வேலை மட்டும் பண்ணு. ட்ரெயின் சரியான நேரத்துக்கு வருமா இல்லையான்னு கேளு. அம்மா, நான் ஏற்கனவே பேசிட்டேன். ட்ரெயின் டைமுக்கு வந்துருமா? அப்படின்னா அவங்க நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பாட்டி கிராமத்துல இருந்து வர போறாங்க. அதான் அம்மாவுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ராகுல் எங்க? ரொம்ப நேரமா கூப்பிடுறேங்க, வரவே மாட்டேங்கிறான். வணக்கம், நான் வந்துட்டேன். கோமதி பெரியம்மா வந்துட்டாங்க. வந்துட்டியா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன். உனக்கு என் ஞாபகமே வரலையா? என்னை விட உனக்கு கிராமம் தான் முக்கியமா போயிடுச்சுல்ல. கிராமத்துல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன். கோமதி பெரியம்மா, முதல்ல வந்து சுட சுட டீயை குடிங்க வாங்க. முதல்ல நான் பசங்களை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். எப்பவுமே அனன்யா குட்டி எவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டா. அட, இங்க பாத்தீங்களா? இவ பெரியவளா வளர வளர நம்ம சூர்யா முகம் மாதிரி இவ முகம் மாறிட்டு வருது. சூர்யாவும் வந்தனாவும் எங்க? அது வந்து அவங்க நம்ம அர்ச்சனாவோட நாத்தனார் இருக்கால, அவ கல்யாணத்துக்காக டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண போயிருக்காங்க. அப்படியா? அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் அங்க ஒரே கொண்டாட்டம் தானா? ரைட், ஓகே. இந்த வீட்டுல நடக்க போற கடைசி கல்யாணம் இதான். சோ எல்லாமே பக்காவா இருக்கு. இவ புகுந்த வீட்டு ஆளுங்க இந்த கல்யாணத்தை மறக்கவே கூடாது. உங்களுக்கு தெரியுமா, அவங்கள கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆனா நீங்க வேணா பாருங்க, நான் மொத ஜெயிக்க போறோம். எஸ். ரைட். ஆனா இப்படியே பேசிட்டு இருந்தா டைம் போயிடும். வாங்க, பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். மியூசிக் ஆன். மோகன், சீக்கிரமா சாங்க போடுங்க. இல்ல சூர்யா, அது நான் வந்து நானே பாக்குறேன். நல்ல பெப்பியான சாங்க போடுங்க. சீக்கிரம்டா. வாங்க வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம என்ன ஸ்டெப் போடுறது? அந்த ஸ்டெப் ஏய், பாத்து பிடிச்சிட்டானா?
அட நீங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பண்ணா இன்னைக்கு பூரா டான்ஸ் ஆடவே முடியாது. இவங்க நல்லா கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்றாங்க. ஏற்பாடெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? நீங்க எங்க போறீங்க? எங்களுக்கு தான் எந்த வேலையும் இல்லையே. சாந்தினி எல்லா வேலையும் பாத்துக்க போறாங்களா, அதனால எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. நமக்கு தான் இன்னைக்கு நேரம் கிடைச்சிருக்கே, அதனால ஏதாவது வாங்கலாம்னு இருந்தோம். அழகா அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு ரமாவுக்கு எப்படி நேரம் கிடைக்குதுன்னு இப்பதான் எனக்கு புரியுதுக்கா. அவங்க எல்லா வேலையும் ரொம்ப கரெக்டா செய்யறாங்கல்ல. பிந்து நீ எங்க போற? அது அவர்தான் என்ன வர சொன்னாரு. நான் சில மெடிசின்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதான் ரமாண்டி வீட்ல இருந்து ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் என்ன கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்னு சொன்னாரு. சரி போலாமா? நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. வா போலாம். வரோம். ஓகே. நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம்னு இவங்க எல்லாரும் நம்புறாங்க. ஆனா நம்ம எதுவும் ஒழுங்கா செய்யல. எப்ப பார்த்தாலும் சாங்க மாத்திக்கிட்டே இருக்கோம். பேசாம நம்ம ஒண்ணு பண்ணுவோமே, ஏதாவது ஒரு புது பாட்டை போட்டலாமே. நியூ சாங். இதுவும் நல்ல யோசனை. ஏதாவது பழைய சாங் எடுத்துக்கலாமே. போர். ஐ லைக் போல்ட் சாங்ஸ். நல்ல பெலி டான்ஸ் ஆடுற மாதிரி சாங்கா இருந்தா நல்ல ஹெப்பியா இருக்கும். என்ன சொல்றீங்க எல்லாரும்? நீங்க இப்ப டான்ஸ் ஆனீங்கன்னா என்னோட கல்யாணமே கேன்சல் ஆயிடும். எல்லாரும் ஒரே பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடணும். இது என்னோட கல்யாணம்ங்கிறதுனால எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும்னு நான் தான் சொல்வேன். ஒரு நிமிஷம் இருங்க. சரி சரி, நாம எல்லாம் ரெடியா இருக்கலாம். வாங்க. ரெடியா? ரெடி. ஸ்டார்ட். நம்மளோட கார்த்திக் கனவுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா வசதியா இருக்கும். இங்க பாட்டு ரிஹர்சல் ஏற்கனவே நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரி சரி, நாங்க 2 பேரும் கிளம்புறோம். அனன்யா அப்புறம் அழ ஆரம்பிச்சிடுவா. அதுவும் இல்லாம உன் புது ஸ்டூடண்ட் ராகுல் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா? சரி நாங்க கிளம்புறோம். நாளைக்கு மீட் பண்ணலாம். பை. டேக் கேர். Bye. வராச்சுனா. பை. பாய். பை நவ. லட்சுமி, பாட்டை மறுபடியும் போட்டு விட்டு போயிடுமா? இந்தாங்க, நீங்க கொண்டு வர சொன்னீங்களே அந்த எண்ணெய் வாங்கிக்கங்க. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஆமா, ராகுல் எங்க? ராகுல் ஏன் இன்னும் கீழே வரல? அதோ வரேன் பாருங்க. வாடா ராகுல், எப்படி இருக்க? ராகுல், ஏன் பாட்டிக்கு நீ வணக்கம் சொல்லல? வணக்கம் பாட்டி. நல்லா இரு. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், பெரிய ஆளா வரணும். இந்த இடக்கணா வாயை தர பாக்கலாம். எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ராகுல், பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? இத பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. உனக்கும் மத்தவங்க மாதிரி விளையாடணும்னு தோணுது. வெளியே போகணும், உங்ககிட்டயும் நிறைய வீடியோ கேம்ஸ் இருக்கணும், மொபைல் இருக்கணும். ஆனா எல்லாத்துக்குமே கால நேரம்னு ஒண்ணு இருக்கு. உனக்கு நான் இதை வாங்கி கொடுக்க வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா உன்னோட பெரியம்மா இதை சொன்னதுனால உனக்காக நான் மொபைல் வாங்கிட்டு வந்திருக்கேன். மொபைல் வாங்கி கொடுத்தாலும் நீ நல்லா படிப்பேன்னு சொன்னாங்க. இந்தா. தேங்க்யூப்பா. மொபைல் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இது உன்னோட தேவைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ராகுல் கண்ணா, யாரும் உன் மேல எந்த புகாரும் சொல்லக்கூடாது. கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க.
உங்கள் விஜய். சாந்தினியோட சாம்பிள்ஸ பாக்குறேன். முதல்ல இருந்து பாக்குறேன். அடக்கடவுளே, இது வெறும் மண்டபத்தோட டெக்கரேஷனா? இதுக்கு 80 lakhs-ஆ? ஹலோ ஹலோ சாந்தினி, ஹாய். நான் அர்ச்சனா. ஹாய் அர்ச்சனா. அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. அது வந்து நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, நீங்க இப்பதானே வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்க இன்னும் டைம் எடுக்கும். சங்கீத் ஃபங்க்ஷன் ரொம்ப சீக்கிரமே வந்துடும். அதுக்கு நம்ம கிஃப்ட் வேற கொடுக்கணும். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால நான் என்ன நினைச்சேன்னா, கிஃப்ட்ஸ் வாங்குறதுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனே. நானும் உங்க கூட ஷாப்பிங்க்கு வந்துடுறேன். அர்ச்சனா, நான் கிஃப்ட்ஸ் எல்லாம் எப்பயோ வாங்கியாச்சு. என்ன? எவ்வளவு சீக்கிரமாவா? எஸ், டெல்லில இருந்து எல்லாம் வரப்போகுது. ஏற்கனவே நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். ஆனா அங்க இருந்து வரதுக்கு டைம் ஆகுமே. அர்ச்சனா, நீங்க எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? எல்லாத்தையும் வீல் மேனேஜ். அப்படியா? ஓகே. அப்புறம் லெஹங்கா ரெடி பண்ண கொடுத்துட்டீங்கல்ல? எஸ், என்னோட டிசைனர் உங்க கலெக்ஷன்ல இருந்து ஒரு டிசைன் அனுப்பியிருக்காங்க. இட்ஸ் ஆல்ரெடி டன். இட்ஸ் so pretty. இட்ஸ் exquisite. அப்படியா? முடிஞ்சிருச்சா? சரி, நீங்க முடிஞ்சிருச்சுன்னா அதை அனுப்பி வச்சிடுங்க. அர்ச்சனா, ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாங்க எல்லா ஏற்பாடையும் முடிச்சிருவோம். ப்ளீஸ் டோன்ட் வரி. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நாங்க எல்லாத்தையும் ஒழுங்கா செய்வோமா இல்லையாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு. இல்ல இல்ல, அது நான் இது நார்மல் தான். ஆனா அர்ச்சனா, எனக்குன்னு ஒரு டீமே இருக்கு. எங்களுக்குன்னு ஒரு பெரிய கம்பெனியும் இருக்கு அர்ச்சனா. எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் என்னால ஒரே டைம்ல செய்ய முடியும். அதனால தயவு செஞ்சு எங்க மேல நம்பிக்கையோட இருங்க. நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா, அது கோஆர்டினேட் பண்றது நல்லது இல்லையா? அப்புறம் ரொம்ப கம்மியான நேரத்துல இவ்ளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்ககிட்ட கொடுத்துட்டோம். சரி, பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியே பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ போனை வச்சிடுறேன். அர்ச்சனா, இத பாரு. How is it? வெரி பியூட்டிஃபுல். இது யாருக்காக? லக்ஷ்மிக்காக. இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்குன்னு அவளுக்காக செலக்ட் பண்ணேன். இது ரொம்ப பிரிட்டியா இருக்குங்க. அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் பாருங்க. எனக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டிசைன்ல இந்த ஜுவல்லர் செஞ்சிருக்கேன்னு கூட சொல்லிட்டு வந்துட்டேன். சூப்பர். கல்யாண நாள் அன்னைக்கு லக்ஷ்மி இதைத்தான் போட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா கார்த்திக், கல்யாணத்துக்கு போட்டுக்கிறத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே கொண்டு வருவாங்க. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். இத ரமா ஆண்டி கிட்ட காமிக்கலாம். அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். லக்ஷ்மியோட Dress கூட இது மேட்சிங்கா இருந்தா அது அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். ரைட். அப்படின்னா இன்னைக்கே அவங்கள போய் பார்க்கணும். டிசைன்ஸ் எல்லாம் எவ்வளவு மைன்யூட்டா இருக்கு பாருங்களேன். வெரி பிரிட்டி. ஆண்டி, உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கா? ஆக்சுவலா நாங்க என்ன யோசிச்சோம்னா, இந்த மாதிரி ஒரு செட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்க நினைச்சோம். செட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி. உங்க ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க எவ்வளவு தூரம் வந்தோம். அது அது வந்து அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. நீங்க சொல்ல வந்ததை தயவு செஞ்சு சொல்லுங்க. லக்ஷ்மிக்கு நாங்க ஒரு காக்ரா செட் கொடுக்க போறோம்ல, அந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த செட்டு மேட்ச் ஆகாது.